அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் செம்பட்டியில் நடத்தும் தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புகிறேன்னு சொல்றார். சகோதரி கலா வின்சன்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9428000449. வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி கூறிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, தகப்பன் கைவிட்டாலும் நீ என்னை சேர்த்துக் கொள்வேன், பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டே. தகப்பன் கைவிட்டாலும்
நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். பெற்றதாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொள்வீர். தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். 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 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வருஷத்தின் முதல் நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, என்ன நடக்க போதோ, நன்மை கைகூடி வருமா, போராட்டம் இல்லாமல் இருக்குமா, பிரச்சனை இல்லாமல் இருக்குமா. நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமம் 14:8 நாம் வாசித்து பார்த்தால் அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. காலேப் மோசேயை நோக்கி, ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் நம்ம மேல் பிரியம் வைத்தாள் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார். அது பாலும் தேனும் பொழிகிற தேசம் என்று சொன்னார். நம்ம மேலே ஆண்டவருடைய பிரியம் இருந்தால் இந்த 2025 வருஷம் எப்படி இருக்குமா? பாலும் தேனும் பொழியும், நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் பயப்படாதீங்க, கலங்கம் பண்ணாதீங்க, குழப்பம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த 12 ஒற்றர்களை, தூதுவர்களை அவன் மோசே ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை அனுப்பும்போது அவங்க கொண்டு வந்த செய்தியெல்லாம் அது அரண்யப்பான பட்டணம். அங்கே இருக்கிற ஆட்கள் கொடியவர்கள், ஏத்தியர், எபூசியர், கானானியர், மலைமுழுங்குகள், ஏமாற்றுகிறவர்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்தில் நமக்கு சில பயம் வரும். மழை ஒரு பக்கம்,
ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் விமான விபத்து, ஒரு பக்கம் வேலை இழப்பு, ஒரு பக்கம் குடும்பத்தை நடத்திடுவேனா, பிள்ளைகளை நடத்திடுவேனா, படிக்க வச்சிருவேனா, தேவைகள் அதிகமாக இருக்குது, சொந்த வீடு இல்லை, அப்படிலாம் நம்ம நினைக்கிற அந்த காலத்தில், இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவாரா, கைகூடி வர பண்ணுவாரா. இதைத்தான் காலை சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்தீங்கன்னா என்னாகமம் 13:30 நம்ம பார்க்குறோம். காலைப்பு அடுத்து சொல்லுகிறார், ஆகவே இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகளை பற்றி நீங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. நம்ம அவை எளிதாக சுதந்திரிக்கலாம், எளிதாக நம்ம இந்த வருஷத்தில் கடந்து விடலாம். ரொம்ப எளிதாயிரும். வீடு கட்ட நினைக்கிறீங்களா, எளிதாக கட்டி முடிக்க. ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்களா, எளிதாக அதை வாங்குவதற்கு. பிள்ளைகளை படிக்க வைக்க நினைக்க, ரொம்ப கடன் இல்லாமல் எளிதாக முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:30 இயேசு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை எளிதாக இருக்குன்னாரு. நுகம் ரொம்ப மென்மையானது, அவர் எளிதாக்குவார். உங்களுக்கு கடினமானது, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறது, உங்களுக்கு மலைப்பாக இருக்கிறத பூரா இந்த வருஷம் கர்த்தர் என்ன செய்வாரா, எளிதாக்கி நல்ல ஒரு நன்மையும் கிருபை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அதைத்தான் காலை சொல்லுகிறார், நாம் மிக எளிதாக எப்பேற்பட்ட ஆளுகளாக இருந்தாலும், அரணிப்பான பட்டணமாக இருந்தாலும், விரோதிகள் இருந்தாலும், நம்மை சுற்றி 1000-10,000 விழுந்தாலும் நம்மை எதுவும் அணுகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் கட்டாயம் இந்த வருஷத்தில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நன்மையால கிருபையால நிரப்பி நடத்த போகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்காக ஜெபிக்கிற உங்கள் யாவருக்கு நாங்கள் விசேஷித்த விதமாய் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷம் உங்களை நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டி எல்லாவற்றையும், எத்தனை செங்கடல் இருக்கட்டும், எத்தனை யோர்தான் நிற்கட்டும், எத்தனை எரிக்கோ கோட்டை இருக்கட்டும், விரோதிகள் இருக்கட்டும், மலை போல வர்றத பனி போல விலக்கி உங்களை மென்மையாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த காலையில் இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இன்றைக்கு ஒரு நன்மை வராதா, இந்த வருஷம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு மேன்மை வராதா என்று காத்திருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இறங்கி மூடுவதாக. இந்த வருஷம் அவர்களுக்கு மேன்மையாய் நன்மையாய் கிருபையாய் இருக்கட்டும். தேவரீர் ஆசீர்வதியும். எல்லா விரோதமான காரியங்களையும் தடைகளை நீக்கி போடும். உங்க தயவுக்கும் மகிமைக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு மகிமையும் பிரசன்ன இறங்கி நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.